ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் முழுமைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி எசேக்கியேல் மேலே வந்து அமருகிறது. அப்போ எசேக்கியேலை கூட்டு போய் எக்கச்சக்கமாக கிடக்கிற எலும்புகளை பார்க்க சொல்கிறார். அந்த எலும்புகளை சுற்றி நடக்க பண்ணி, நீ என்ன பண்ணு, இவர்களை நோக்கி நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது அவர்களை பார்த்து என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சொல்லும்போது அந்த எலும்புகளில் மேலே ஒரு பெரிய ஒரு இரைச்சல் உண்டாகிறது. எல்லா எலும்புகளும் அசைஞ்சு தன் எலும்போடு வந்து அது தனித்தனியாக தானே கிடக்கும். அப்போ தன் உடம்போடு கூட தன் எலும்பு வந்து சேருது. அது மேலே நரம்பு உண்டாகுது, தோல் உண்டாகுது, மாம்சம் உண்டாகுது, ரத்தம் உண்டாகுது, சதை உண்டாகுது. எல்லாம் மகா பெரிய சேனையாக என்ன பண்ணுது, எழுந்து நிற்கிறது. பாருங்கள், ஒரு திரள் கூட்ட எலும்புகள் கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் தேவனுடைய வல்லமையின் ஆவி ஊடுருவி, கர்த்தர் நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுது கிடக்கிற எலும்புகள் எல்லாவற்றிலும் உயிர் உண்டாகி எழுந்து காலொன்றி பெரிய சேனையாய் நிற்கிறது. இன்றைய நாட்களிலும் நாமும் மரித்து போன நிலையில் நம்ம எலும்புகள், நம்ம ஊன் உறுப்புகள் மரித்த நிலையில், இறந்த நிலையில், செயல்பாடு அற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் நமக்கும் உயிரை கொடுக்கிறவர், உயிரோட்டம் உண்டு பண்ணுகிறவர், எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறவர், நம் எலும்புகளை உணர்வடைய வைத்து அதை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றி பலப்பட வைத்து நம்மளை காலொன்றி நிற்க செய்கிறவர். திடனற்று கிடக்கிற நேரத்தில் நம்மை திடப்படுத்தி எழுப்பி நம்மளை காலொன்றி நிற்க செய்து நம்மளை நடத்துகிற நம்மளை அருமையான நாங்கள் இரட்சகர் நம்ம தேவன் இயேசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மகா சேனை, ஒரு எலும்பு உயிர் ஊட்டம் உண்டாகி எழுந்து காலுண்டு பெரிய சேனையாக நிற்கிறது. அதை படித்து பாருங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். அப்படியாக இந்த நாட்களிலும் தேவ ஜனங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருந்தாலும், விசுவாசத்தை இழந்து போன சூழ்நிலை இருந்தாலும், எல்லாரும் தங்கள் சரீரங்களை முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து எங்கள் உணர்வடைய செய்யுங்கள், எங்களுக்கு உயிரோட்டம் கொடுங்கள், எழும்பி எங்களை நிற்க செய்யுங்கள் ஆண்டவர் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்மளையும் என்ன பண்ணுவார், அவர்களும்